லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதந்தோறும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா ஜென்சி கிட்ஸ்க்கான மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஜென்சி கிட்ஸ் யாருங்க இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ஒரு குயிக் இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 1997 இருந்து 2012 வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்தந்த வருஷங்களில் பிறந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் தான். இன்னும் நல்லா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் இவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம சேனலில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30 வருஷத்துல ஒரு மனுஷன் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ், அதுக்கப்புறம் அவனுடைய லைஃபை எப்படி அமைச்சுக்கிறானோ அதுதான் அவனுடைய லைஃப்ல அடுத்த 30 வருஷத்துக்கான வழிகாட்டியா இருக்க போது, அடுத்த 30 வருஷத்துக்கான பேஸ்மெண்ட்டா இருக்க போது. அப்போ ரொம்ப முக்கியமான முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எஜுகேஷனாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், ஃபேமிலியை எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், மேரேஜ் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எந்தெந்த வயசுக்குள்ள முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 14 இருந்து 29 அப்படின்னு சொல்லக்கூடிய வயசுக்குள்ளாக தான். அப்போ அந்த டிசிஷன்ஸை இந்த ப்ரெடிக்ஷனோட மேட்ச் பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃபோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் ஜென்சி கிட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். அந்த வகையில் ஜூலை மாதத்திற்கான பலன்கள் மேஷம் டு மீனம் பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசிக்கு ஜூலை மந்த் எப்படி இருக்கு? ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் எஜுகேஷன் எடுத்துப்போமா. எஜுகேஷன் அப்படின்னு சொன்னாலே நம்ம மெர்க்யூரி எங்க இருக்கிறார் அப்படின்ற பார்க்கணும். மெர்க்யூரியுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது இந்த மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் தன்னுடைய வீடான ஜெமினியில் இருக்கிறார். இந்த ஜெமினியில் இருக்கிறப்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு சில அலட்சியத்தையும் கூடவே கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது அசைன்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த டேட்டில் முடிக்க சொல்லியிருக்கிறாங்களோ அந்த டேட்டில் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருங்க. அசைன்மெண்ட்ஸை வீட்டில் வச்சுட்டு போகிறது, கொண்டு போக வேண்டிய நாளில் வீட்டில் மறந்து வச்சுட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், லேப்டாப் பேக்கை மறந்து வைக்கிறது, லேபில் ஏதேனும் ஒரு விஷயத்தை விட்டுறது, இல்லைனா வந்து முக்கியமான ஃபைல்ஸ் ஏதாவது டெலீட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து மாற்றுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைடில் இருக்கக்கூடியவங்க. ஸ்கூல் அண்ட் காலேஜ் போகக்கூடிய ஜென்சி கிட்ஸாக நீங்கள் இருந்தீங்க, அதுவும் மேஷராசியில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை சார் நாங்கள் என்ட்ரன்ஸ்க்காக படிச்சுட்டு இருக்கிறோம், ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய ஜென்சி கிட்ஸ் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க. கவலையே படாதீங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும். படிக்கிறப்பே உங்களுக்கு ஒரு தயக்கம் வரும், இந்த சாப்டர் இவ்வளோ பெருசாக இருக்குது, இதை முடிச்சிட முடியுமா, இந்த மாதிரியான தயக்கங்கள் வரப்ப அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் நல்லாவே பண்ணுவீங்க. புதன் வக்ரமே ஆனாலும் கூட உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஃபேவராக தான் அமைய போகுது. அதனால் கவலைப்படாமல் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து அப்படியே வாங்க கெரியர் சார்ந்த விஷயங்களில் நிறைய நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நினச்சதுக்கு ஏற்ற வேலை இல்லை. நான் ஒரு வேலை நினச்சேன் ஆனால் அது கிடைக்கல, கிடைச்ச வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்சி கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச வேலை அப்படிங்கிறது அமைய போகுது. இந்த மந்தோட எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் பிளேஸ் ஆகணும்னு நினச்சிங்களோ அந்த வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதுக்கான முயற்சிகளை தாராளமாக பண்ணலாம். என்றைக்கோ பண்ணியிருக்கக்கூடிய மெயிலுக்கு கூட திருப்பி ரிப்ளை வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஃபைனல் ரவுண்டுகளுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் இதே நேரத்தில் ஒர்க் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் நீங்கள் சிக்கிராமல் பார்த்துக்கணும். அதுவும் குறிப்பாக கார்பரேட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒர்க் பாலிடிக்ஸில் சிக்காமல் சிறுத்தை சிக்கும் சிலுவண்டு சிக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸலண்ட்டாக இருக்க போது உங்களுக்கு கெரியர் பாயிண்ட்டும். அடுத்து பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வருவோம். இந்த பிஸ்னஸ் சார்ந்த நியூ ஸ்டார்ட் அப்ஸ் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வரக்கூடிய எண்ணங்களை எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க, எழுதுங்க. ஆனால் 23ஆம் தேதிக்கு முன்ன வரைக்கும் எதையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடாதீங்க. ஆஃப்டர் ஜூலை 23க்கு மேலே வந்து புதனுடைய அந்த வக்ரம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மந்த் ஃபுல்லாமே வந்து பிஸ்னஸ் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான மாடலில் இருக்கணும், ஏதாவது கேஎஸ் மாடலில் இருக்கணுமா, இல்லை அந்த இதுலேயும் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாமா, ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் எப்படி வரும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லா நோட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்தில் பார்ட்னர்ஷிப் யாரோட பண்ணணும் யாரோட பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரு அடித்தளமான ஒரு மந்தாக இது இருக்கட்டும். ஆஃப்டர் ஜூலை நீங்கள் பண்ணுறது இன்னும் சிறப்பான விஷயங்களாக இருக்கும்.
ஃபேமிலி பொறுத்தளவுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அம்மாவோடைய ஹெல்த் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் கைரான் அப்படின்னு ஒரு பிளானட் இருக்குது. அந்த கைரான் வந்து பார்த்தீங்கன்னா நெப்டினோட கன்ஜெக்ட் ஆகி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால அம்மாவுடைய உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நிறைய விஷயங்களை இன்டீரியர் சேஞ்ச் பண்ணலாமா, பெயிண்டிங் பண்ணலாமா, வால் டெக்கார்ஸ் ஏதாவது ஒட்டலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும். தாராளமாக பண்ணுங்கள். வீட்டை அழகுபடுத்துங்க, மனசை அழகுபடுத்துங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் மேரேஜ், இந்த 2 விஷயங்களுக்குள்ள வருவோம். ரிலேஷன்ஷிப் பொறுத்தளவுக்கு வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் யுரேனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானட் இருக்குது. அதுதான் லவ்க்கான இதாக பார்க்குறோம். அதோட சேர்ந்து வேதிக் அஸ்ட்ராலஜியில் செவ்வாய் தான் வந்து காதலுக்கான கடவுள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வாய்ப்புகள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இதனால் வரைக்கும் காதல் அப்படிங்கிற விஷயமே இல்லாமல் இருக்குங்க, இல்லை காதலில் சின்ன சின்ன மோதல்கள் இருக்குது, லவ் சொன்னேன் அக்செப்ட் பண்ணல, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீ ஓவர் கம் ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது. அவசரப்பட்டு முக்கியமான முடிவுகளை மட்டும் காதல் சார்ந்த விஷயங்கள் எடுக்காதீங்க. அதாவது நீ இப்போவே சொல்லணும், இந்த மாதிரியே இந்த நேரத்திலேயே வந்து திருமணம் பண்ணணும், இந்த மாதிரி ஃபோர்ஸ் மட்டும் பண்ணாமல் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. மேரேஜ் விஷயங்களில் இந்த மந்தோடைய லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் வந்து பேசாமல் இருக்கிறது நல்ல விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஆஃப்டர் ஜூலை வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இப்போ வராங்க பேசுகிறாங்க அப்படின்னா ஜாதகம் பார்த்துக்கிறோம், 2 பேத்துக்குமான விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொருத்தம் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜூலை மந்தோட எண்டு வந்து ரொம்ப சுபமாக இருக்கிறதுனால அந்த விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதனால் பிரச்சனையே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வைஸ் நல்லா இருக்குது, வெல்த் வைஸ் நல்லா இருக்குது, கெரியர் வைஸ் நல்லா இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் தெரியுது. இதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாலே ஜென்சி கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஜூலை மந்த் ரொம்ப சூப்பராக அமைய போகுது. வாழ்த்துக்கள். இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான். உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு வந்து ஒரு சுயஜாதகம் ஹேண்ட் ரிட்டனாக எழுதி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, ப்ரெக்னன்சி சார்ந்திருக்கக்கூடிய கன்சல்டேஷன், மேரேஜ் சார்ந்திருக்கக்கூடிய கன்சல்டேஷன், மேட்சிங் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய கன்சல்டேஷன்ஸ், வாஸ்து, நியூமராலஜி மாதிரியான எண் நம்பரான சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் இப்போ குரு பயிற்சி நடந்திருக்கு இல்லையா, இது என்னுடைய ராசிக்கும் என்னுடைய லக்னத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு ஜென்ரலாக இல்லாமல் என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்முடைய www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டை செக்இன் பண்ணி பாருங்கள். நம்ம டீம் கிட்ட வாங்க, அவங்க கரெக்டாக உங்களை அனாலிசிஸ் பண்ணி கைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியாக இன்னும் அருமையான காணொளிகளோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த். நன்றி, வணக்கம்.